அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஐபோவன், வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோப். திஸ் இஸ் மீ ரினோசா நிஷான். உங்க எல்லாருக்கும் தெரியும், கடந்த பிப்ரவரி 28 அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானோட போரை தொடர்ந்து இருந்தாங்க. இதுல ஈரானுக்கும் பெரிய அளவு நஷ்டங்கள் ஏற்பட்டது, அமெரிக்காவுக்கும் ஏற்பட்டது, இஸ்ரேலுக்கும் ஏற்பட்டது. இந்த முதல் தாக்குதல் 28 நடந்த தாக்குதலேயே கிட்டத்தட்ட 37 வருடங்கள் ஈரானினுடைய உச்சபட்ச தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய சுப்ரீம் லீடராக இருந்த 86 வயதான ஆயத்துல்லா அலி கமேனி அவர்கள் உட்பட அவருடைய குடும்பத்தின் சில பேரும், அரசு தரப்புல இருக்கக்கூடியவர்கள், பல நிர்வாக அதிகாரிகள், ராஜதந்திரிகள் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் உயிரிழந்தாங்க. இதுல மிக முக்கியமாக என்னன்னா, ஈரானினுடைய இரண்டாவது சுப்ரீம் லீடரான ஆயத்துல்லா அலி கமேனி அவர்களினுடைய இறுதி சடங்குகள் இந்த போர் காரணமாக நடைபெற இல்லை அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். 4ஆம் மாதம் இந்த இறுதி சடங்குகளை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானிய அரசு முடிவெடுத்திருந்தாலும் தொடர்ந்து போர், அதுக்கப்புறம் போர் நிறுத்த ஒப்பந்தங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி பிரச்சனைகள் ஏற்பட்டதுனால என்ன பண்ணாங்கன்னா அதை தள்ளி வச்சாங்க. அந்த வகையில இன்றிலிருந்து எதிர்வரும் 7 நாட்களுக்கு இந்த அரசு சார்பான இறுதி சடங்கு நிகழ்வுகள் ஈரானின் தலைநகரான தெஹரான்ல இருந்து அதுக்கப்புறம் புனித நகரமான கொம் நகரத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அவர் பிறந்த இடமான மஷாத் நகரத்துல நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறதாக சொல்லப்படுது. இதுல மிக முக்கியமாக இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஈரான்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட மண்டபத்துல அவங்களுடைய ஜனாசாக்கள் வைக்கப்பட்டிருந்தது. அவர்களுடைய உறவினர்களுடைய ஆயத்துல்லா அலி கமேனி அவர்களுடைய உறவினர்களுடைய ஜனாசாக்கள் வைக்கப்பட்டிருந்தது. மக்கள் அஞ்சலிக்காகவும் வைக்கப்பட்டிருந்தது. இதுல ஈரான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட நாடுகள்ல இருந்து தூதுக்குழுக்களை இந்த இறுதி சடங்குல கலந்து கொள்வதற்காக இன்விடேஷன் கொடுத்திருந்தாங்க. அந்த வகையில நம்ம நாட்டில இருந்து இலங்கை முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர், சிரேஷ்ட சட்டத்தரணியும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரவுஃப் ஹக்கீம் அவர்களும், இலங்கையினுடைய பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலிஹ் அவர்களும் இலங்கை சார்பாக இந்த இறுதி சடங்குகளில் கலந்து கொள்வதற்காக நேற்று புறப்பட்டிருந்தாங்க. இன்னைக்கு போய் அஞ்சலி செலுத்துவதை நாம பார்க்கக்கூடியதாக இருந்தது. இதுல மிக முக்கியமாக பல்வேறு நாடுகள் சேர்ந்த ஆட்கள் கலந்துகிட்டு இருந்தாங்க. ஈரானினுடைய இந்த அரச நிகழ்வு இப்போதைக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இல்லை, ஆனாலும் ஒரு பயம் ஒன்று இருக்கும். எப்ப அமெரிக்கா இஸ்ரேல் சேர்ந்து தாக்குன்னு தெரியாது, ஆனாலும் ரொம்ப தைரியமாக இந்த இறுதி சடங்கு நிகழ்வுகளை இதுக்கப்புறமும் பிற்போடாமல் அவங்க நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது மிக முக்கியமான விடயமாக இதுல இருக்கு. இதுல என்னன்னா 7 நாட்கள் இந்த இறுதி சடங்குகள் நடைபெற இருக்கு. இதுல என்னன்னா இலங்கையினுடைய தெஹரான் ஈரானினுடைய ஜனாதிபதி உட்பட பல்வேறு நாடுகளை சேர்ந்த ஜனாதிபதிகள், நிறைய பேர் முக்கியமானவர்கள் கலந்துகிட்டு இருந்தாங்க. இது இப்படி இருக்கும் பட்சத்தில் வெளிநாட்டு செய்திகளில் இன்னைக்கு பாகிஸ்தானில் ஒரு பஸ் விபத்து. பஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு மேடான ஒரு ஏரியாவில் போகும்போது கீழே பள்ளத்தில் விழுந்து கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருந்தாங்க. அது ஒரு மிக முக்கியமான வெளிநாட்டு செய்தியாக இருந்தது. அதுக்கப்புறம் இன்னைக்கு நான் இன்னொரு கேள்விப்பட்டேன், என்னன்னா இந்தோனேஷியாவில் நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்தோனேஷியாவில் ஒரு வீட்டில் திருடர்கள் போய் திருடினாங்களாமா. திருடர்களை அந்த வீட்டுக்காரால் என்ன செஞ்சிருக்காரு, அவரோட நண்பரோட சேர்ந்து பிடிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டேப் இருக்கு இல்லையா, பெக்கிங் டேப் இருக்கு இல்லையா, அந்த டேப்பை என்ன பண்ணியிருக்காங்கன்னா 4 பேருடைய உடம்புல ஃபுல்லாக சுற்றி இந்த டெலிட்டபீஸில் வரும்ல, அந்த குரங்கு பொம்மைகள் மாதிரி, அந்த கார்ட்டூன் வரும் இல்லையா, அந்த மாதிரி கேரக்டர் மாதிரி ஒரு 4 பேரையும் ஃபுல்லாக சுற்றி உட்கார வச்சு காணொளி எடுத்து போட்டிருக்காங்க. ரொம்ப விசித்திரமாக திருடனை பிடிச்சதாக தகவல்கள் வெளியாக இருக்கு. இதுல இன்னொரு கருத்து இருக்கு, என்னன்னா இல்ல அது நிஜமாவே திருடர்கள் ஒரு வீட்டுக்கு திருட போகல, அந்த வீட்டு ஆட்கள் கண்டென்ட் கிரியேட்டர்ஸா இருக்காங்க, யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு வராங்க, அவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்டது, நீங்க இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அவங்க பண்ணிருக்காங்கன்னு 2 விதமாகவும் இது கதைப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஆனா மிக முக்கியமான ஊடகங்கள் திருடர்கள் வந்தாங்க, திருடர்களை வீட்டுக்கு அவர் என்ன பண்ணார்னா பிடிச்சு இப்படி பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் அடிபட்டிருக்கு. ஆனால் இதுல என்ன மிக முக்கியமான செய்தினா, அந்த திருடர்களை பார்க்கும்பொழுது பயங்கர சிரிப்பா இருக்கு. நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இப்படி பல விஷயங்கள் நம்ம நாட்டில் நடந்துட்டு இருக்கும்பொழுது இப்போ கொஞ்சத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி வந்தது, என்னன்னா எப்போயுமே ஒவ்வொரு மாதமாகவும் எரிவாயுனுடைய விலைகள் திருத்தப்படும். இந்த மாதம் ஒருவேளை திருத்தத்தின் போது விலையை கூட்டுவாங்களோ அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். பட் அது நடக்கல. லிட்ரோ சமையல் எரிவாயுவின் விலை குறைச்சிருக்காங்க லிட்ரோ நிறுவனம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 12.5 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரை 300 ரூபாயால் குறைச்சி, அதாவது முன்னாடி இதனோட விலை 4765 ரூபா,
இப்போ 4465 ரூபாயாக வந்து இருக்கு. 5 கிலோகிராம் லிட்ரோ கேஸ் சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா 118 ரூபாயால வந்து குறைச்சிருக்காங்க. ஆல்ரெடி 1910 ரூபாய்க்கு விற்கப்பட்டது, இப்போ 1792 ரூபாய்க்கு விற்கப்படும் இன்னைக்கு நள்ளிரவில் இருந்து அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் 2.3 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரை 55 ரூபாயால வந்து குறைச்சி 890 ரூபாய்க்கு விற்கப்பட்ட அந்த சிலிண்டரை 835 ரூபாய்க்கு வந்து இதுக்கப்புறம் விற்க போறாங்க லிட்ரோ நிறுவனம். சரி, பரவாயில்ல, நல்ல விஷயம். ஆனா இது நல்ல விஷயம் தான். ஆனாலும் இந்த ஒரு கவலைக்குரிய விஷயம் என்னன்னா, உங்க எல்லாருக்கும் தெரியும் வந்து எதிர்வரும் ஜூலை மாதத்துல, இப்ப ஜூலை மாதம் தான் இது, எதிர்வரும் 6ஆம் தேதியில இருந்து பஸ் கட்டணங்களை அதிகரிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாட்களுக்கு முன்பாக செய்திகளை பார்த்தோம் இல்லையா? அந்த வகையில பாத்தீங்கன்னா புதிய பேருந்து கட்டண விவரங்களை வந்து இன்னைக்கு அறிவிச்சு இருக்காங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39 ரூபாயாக இருந்த கட்டணம் இனி 44 ரூபாய், அதாவது 6ஆம் தேதியில இருந்து. 50 ரூபாயாக இருந்த கட்டணம் 56 ரூபாயாலையும், 101 ரூபாவாக இருந்த கட்டணம் 115 ரூபாயாலையும், 505 ரூபாவாக இருந்த கட்டணம் 582 ரூபாயாலையும், 2422 ரூபாவாக இருந்த கட்டணம் 2902 ரூபாயாலையும் வந்து அதிகரிக்கப்பட இருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. நல்லது நடந்தா கெட்டது நடக்குது, கெட்டது நடந்தா நல்லது நடக்குது. சரி, இது இப்படி இருக்கிற பட்சத்துல வந்து இன்னைக்கு வந்து காலையில ஒரு செய்தி வந்தது. முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் ஆஃப் த ஃபிளீட் வசந்த கருணாகொடே வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் இந்த செய்தி எடுக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவருக்கு பிணை கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்தது. எதுக்காக இவரை அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது 2006ஆம் ஆண்டு இவர் அந்த டைம்ல மிக உயர்ந்த பதவியில இருந்திருக்காரு. முன்னாள் கடற்படை தளபதியாக இருந்த பட்சத்துல வந்து மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்த முன்னாள் அந்த டைம்ல 2005 to 2010 வரைக்கும் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய ஆட்சி டைம் நடந்துட்டு இருக்கும் பொழுது அவருடைய 2வது மகனுக்கு என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த கடற்படைக்கு வந்து நிறைவேற்று பிரிவுக்கு அதிகாரிகளை வந்து இணைப்பாங்களாம். தகுதியெல்லாம் எதுவும் இல்லாம யோஷித்த ராஜபக்ஷ மஹிந்த அவர்களுடைய மகனை வந்து இவர் வந்து பணிக்கு எடுத்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அந்த பதவியில வந்து இணைச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான். அதுக்கப்புறமா என்ன பண்ணிருக்காருன்னா, இலங்கையின் கடற்படையின் நிர்வாக அதிகாரியாக இவரை இணைச்சதுக்கு அப்புறமா அரச நிதியை வந்து தவறாக பயன்படுத்தி இருக்காருன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதாவது பிரிட்டிஷுக்கு வந்து யோஷித்த ராஜபக்ஷ வந்து பயிற்சிக்கு அனுப்பிய குற்றச்சாட்டும் இவருக்கு வந்து இருக்கு. எந்தவித தகுதியும் இல்லாம கடற்படை தொடர்பான சில பயிற்சிக்காக யோஷித்த ராஜபக்ஷ அவர்களை அனுப்பியதாக இவர் மீது வந்து குற்றம் சாட்டப்பட்டு அரெஸ்ட் பண்ணப்பட்டார். அதுக்கப்புறம் பெயில் கொடுக்கப்பட்டதாக வந்து சொல்லப்படுது. வித்தியாசமான சில கேசஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா முன்னாள் நீதி அமைச்சராக இருந்த விஜயதாச ராஜபக்ஷ அவர்களுடைய மகன் ரகித ராஜபக்ஷ, எவ்வளவு பெரிய ஒரு குடும்பம், மகன் உட்பட தந்தை உட்பட பெரிய பெரிய பதவிகள்ல இருந்தவங்க வந்து இவங்க போய் ஹரக்கட்டா கிட்ட காசு வாங்கியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இது திரும்ப அவங்கள வந்து ரிமாண்ட் பண்ணி வச்சிருக்கு. அவங்க மட்டும் இல்லாம எஸ்ஜேபியை சேர்ந்த ஹொரண தொகுதியை சேர்ந்து ஒரு முக்கியமான ஒருத்தரை வந்து ரிமாண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க எல்லாம் போய் அவங்க கிட்ட எல்லாம் லஞ்சம் வாங்கியிருக்கீங்களேடா அப்படின்னு கேட்கும் பொழுது ரகித ராஜபக்ஷ இதெல்லாம் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய டவுட்டாக இருக்கிற டைம்ல தமிழக சிஎம் சி ஜோசப் விஜய் அவர்களை வந்து இன்னைக்கு தமிழ் தேசிய பேரவைகளினுடைய பிரதிநிதிகள் போய் மீட் பண்ணி ஒரு லெட்டர் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த வகையில 7 பேர் கொண்ட தூதுக்குழுவினர் வந்து போயிருக்காங்க. யாருன்னு பார்க்கும்பொழுது தமிழ் தேசிய பேரவையின் தலைவர் சட்டத்தரணி நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள், அந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள், தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் பொன்னுத்துறை ஐங்கரநேசன் அவர்கள், சட்டத்தரணி கேவி தவராசா அவர்கள், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் அவர்கள், கட்சியினுடைய சிரேஷ்ட சட்டத்தரணி சுகாஷ் கனகரட்னம் அவர்கள், கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சட்டத்தரணி நடராஜன் காந்தீபன் அவர்கள் உட்பட திரு ஜோசப் விஜய் அவர்களை வந்து மீட் பண்ணி தமிழ் மக்களினுடைய முக்கிய கோரிக்கைகள் அடங்கிய எழுத்து மூலமான கடிதத்தை கொடுத்திருக்காங்களாம். இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த லெட்டர்ல வந்து ஈழத்தமிழ் மக்கள் தற்போது எதிர்நோக்கும் அரசியல் மற்றும் மனித உரிமைகள் தொடர்பான பிரச்சனை, இலங்கையில் உள்ள தமிழர் இனவழிப்புக்கு சர்வதேச சுயாதீன விசாரணைகளை வந்து மேற்கொள்ளப்படணும் அப்படின்ற தேவையும், இந்தியா இலங்கை தமிழ் கடற்தொழிலாளர்களின் பிரச்சனை தீர்வு காண்பதற்கான நடவடிக்கை, இந்தியாவில் தங்கி இருக்கக்கூடிய இலங்கை தமிழ் அகதிகளினுடைய நீண்ட கால பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கோரிக்கைகளை வச்சு இவங்க
இவங்க ஒரு லெட்டர் கொடுத்து வந்து மீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதோட சேர்ந்து இன்னைக்கு இன்னொரு செய்தி வந்து பார்த்தேன். இன் ஃபியூச்சர் நம்ம நாட்டில் வந்து அதிகமாக ரோடு ஆக்சிடென்ட் வந்து நடக்குது இல்லையா, அதனால போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவின் பணிப்பாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் மனோஜ் ரணகல ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. காதில் இயர்ஃபோன் அல்லது ஹெட்ஃபோன் அடிச்சுட்டு பாட்டு கேட்டு நீங்கள் ரோட்டில் போனால் சம்டைம் உங்களை அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம நாட்டில் வந்து நாளொன்றுக்கு 10க்கும் அதிகமான ரோடு ஆக்சிடென்ட் வந்து நடக்குது. இதில் மிக முக்கியமாக என்னன்னா, இதில் பாதிக்கப்படுறவங்க ரோட்டில் சும்மா நடந்து போகக்கூடிய பாதசாரிகளும் சைக்கிள் மிதிச்சுட்டு போகிறவங்களும் தான். அதனால் நீங்கள் ஹெட்ஃபோனை போட்டுட்டு பாட்டை கேட்டு போகும்போது பின்னாடி ஒரு வண்டி வந்து ஹோன் அடிக்கிற சத்தம் கூட உங்களுக்கு கேட்காது. இது மிகப்பெரிய விளைவுகளை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொன்னது மட்டும் இல்லாமல் 2026ஆம் ஆண்டு ஜனவரி 1 ஜூன் 30 வரைக்குமே 1323 வீதி விபத்துக்கள்ல 1389 பேர் உயிரிழந்திருக்காங்க. லாஸ்ட் இயரோட வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது 2025ஆம் ஆண்டோட ஒப்பிடும் பொழுது 105 விபத்துக்கள் அதிகமாக இருக்கு, 107 மரணங்கள் அதிகமாக இருக்கு. அதனால எதிர்காலத்தில் வந்து நம்ம ரோட்லலாம் பாட்டெல்லாம் கேட்டு ஜாலியாலாம் போக முடியாது. அதனால இது ஒரு நல்ல விஷயம், இப்படி ஒரு விஷயம் கொண்டு வருது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து கொண்டு வருவது அரசாங்கம் தீர்மானிச்சிருக்குன்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. என்னன்னா, இப்போ உங்க வீட்டுல வந்து பிள்ளைகள் வந்து போதைப் பொருள் வந்து யூஸ் பண்ணாங்கன்னா ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு மாதிரி ஒரு என்ன சொல்றது ட்ரக் டெஸ்ட் கிட்ஸ் இருக்கு இல்லையா, கிட் இருக்கு. அதாவது இவங்க போதைப் பொருள் யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு கிட் மாதிரி அதை வச்சு பார்த்தா ஆமா இவங்க வந்து கஞ்சா குடிச்சிருக்காங்க, இல்லைன்னா மதுபான மருந்து இருக்காங்க, இல்லைன்னா ஐஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குற மாதிரி ஒரு கிட் வந்து அறிமுகப்படுத்துறது பற்றி இன்னைக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நச்சு போதைப் பொருள் பேரழிவை நாட்டில் இருந்து ஒழிப்பதற்காக இந்த முழு நாடும் ஒன்றாக அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து ஆரம்பிச்சாங்க இல்லையா, அந்த திட்டத்தினூடாக இன்னைக்கு தேசிய செயல்பாட்டு சபை 3 பீடங்களினுடைய மகா சங்கத்தினர் உள்ளிட்ட சமய தலைவர்கள் பங்கேற்போட இன்னைக்கு முற்பகல் வந்து ஜனாதிபதி செயலகத்தில் வந்து இவங்க கூடி இது தொடர்பாக வந்து தீர்மானம் எடுத்திருக்காங்களாமா. இதுல இன்னொரு விஷயம் வந்து கலந்துரையாடப்பட்டிருக்கு. போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களை புனர்வாழ்வு அளிப்பதற்கான சட்ட மூலமும் தயாரிக்கப்பட்டு நிறைவடைந்துள்ளதுடன் அதனை விரைவில் வர்த்தமானி மூலம் வெளியிடுவதற்கும் தீர்மானிக்கப்பட்டிருக்கு. இதன் போதுதான் இப்படி ஒரு சிஸ்டத்தை வந்து கொண்டு வர போறாங்க. இவங்க உங்க வீட்டில் உள்ள பசங்க கம்முன்னு இருப்பாங்க, போதைப் பொருள் பாவிச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அறிமுகப்படுத்த போறதாகவும் வந்து இன்னைக்கு சொல்லப்படுது. இது ஒரு நல்ல விடயம். இப்படிதான் இருக்கணும் நம்ம நாடு. போற போக்க பார்த்தா நல்லா தான் முன்னேறிட்டு போயிட்டு இருக்கு. இப்படியே போகட்டும் அப்படிங்கறதா எங்களுடைய ஆசையும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் பண்ணுங்க. குட் நைட்.